நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஹாஃப்லி குவார்ட்டர்லி அப்புறம் ஆனுவல் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஃபீவர் வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ ஃபெஸ்டிவலில் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. நிஜமாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 3 days இருக்குது, அதில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டேன். நேற்று பார்த்தா என்னால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு வந்துருச்சு. ஆனால் தூரல் போட்ட மணியமாக இருக்கா, அந்த தூரலில் உட்காந்து எப்படி பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கி கவுக்கணும் இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு இப்போ நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை ஜீவராசிகள் இருக்கீங்கிறது கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. பாவம் நிறைய பேர் இப்படி தான். ஏதாவது ஒரு விசேஷம் வந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். எனக்கும் அதே மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஈவினிங் பசங்க வந்துட்டு எனக்கு அவங்க தான் டீ போட்டு என்னை எழுப்பி அதுக்கப்புறம் மாத்திரையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட அன்பு கணவர் இருந்தால் அவங்க தான் அப்பா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்க ஊரில் இருக்கிறனால என்னோட 2 பசங்க தான் தாய்மானவராக இருந்து என்னை பார்த்துக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் எனக்கு என்னோட மாமியார் தான் நைட் டிஃபன் ஃபோன் பண்ணி ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு தான் அம்மா அப்பா கிடையாது, எல்லாமே அத்தை தான் பார்ப்பாங்க. அப்புறம் என்னோட அன்பு கணவர் வந்து அவங்க தான் ஃபுல்ஃபில் என்னை பார்த்துப்பாங்க. அவங்க 2 பேரும் இல்லாத எனக்கு இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த காய்ச்சலோடு எந்திரிச்சு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். என்னால் சுத்தமாக முடியல. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு இப்படி வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, உங்களால் முடிஞ்சால் மட்டும் இயர்லியாக எழுந்திரிங்க. சும்மா வீம்புக்குன்னு எந்திரிச்சிட்டு அப்புறம் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. நிஜமாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பனியோ கொசுவோ நம்மளை கடிச்சிச்சோ அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அடுத்த டியூட்டியை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னால் சுத்தமாக பேசவே முடியல. அந்தளவுக்கு என்னால் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் எனதருமை இல்லத்தரசிகளே தயவு செஞ்சு காலைல எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பனியும் மழையும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறனால நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி எந்த வேலையும் பார்க்கவே முடியாது. நானும் மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தை டிஃபன் கொண்டு வந்தோன்னா தம்பி எனக்கு சூடான இட்லி வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அத்தை. சரி வேறு வழி கிடையாது, ஏன்னா சைடிஷ் எதுவும் இல்லையா, தீர்ந்து போயிடுச்சு, இது தாண்டா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கடா சுடு தண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் டிஃபனை வச்சு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் இன்றைக்கி 2-3 தட்டை கழுவி வச்சுட்டு கிச்சனை நீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. க்ளீன் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அரைகுறையாக தான் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம்ப்பா, நானே காலையில் எழுந்திரிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு நானும் அப்படியே உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். என்னால் சுத்தமாக முடியுது. இது இன்றைக்கி காலையில் எடுத்தது கொஞ்சம் ஓகே, இன்றைக்கி ரெக்கவர் ஆகிட்டேன். ஆனால் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு தான் ரெஸ்ட் ரூம் அப்புறம் டாய்லெட் எல்லாமே வெளில தான் இருக்குது. போகணுன்னா வெளில போய் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. மோர் வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக நீங்கள் ஜானு கார்த்தி விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈவினிங் ஒரு விலாகில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.